नमो विष्णुपादाय कृष्णपृष्ठाय भूतले श्रीमते भक्तिवेदान्त स्वामिनिति नामिने नमस्ते सरस्वती देवे गौरवाणी प्रचारिणि निर्विशेषा शून्यवादे पाशात्यदेशतारिणि जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैता गदाधर श्रीवासादि गौरभक्तवृंदा हरे कृष्णा कृष्ण कृष्णा हरे राम 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 हरे हरे ओम अज्ञानतिमिरन्दस्य ज्ञानाञ्जनशलाकया சக்ஷுருன்மிலிதம் ஏன தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. ஹரே கிருஷ்ணா. எல்லாருக்கும் எனது பணிவான வணக்கம். இன்னைக்கு அதி அற்புதமான நாள், பகவான் நரசிம்மரின் அவதார நாள். பகவான் எதற்காக அவதரிச்சார், அதனுடைய உண்மையான காரணம் என்ன, அதை தெரிஞ்சுக்கிட்டா நாம் அடையக்கூடிய பலன்கள் என்ன, அவர் அவதரித்த அகோபல கஷேத்திரத்தின் மேன்மைகள் என்னன்றதை இந்த பகுதியில் நாம் பார்க்கலாம். பகவான் அவதரிப்பதற்கான காரணம் கீதையில பகவான் கிருஷ்ணர் 4வது அத்தியாயம் 8வது ஸ்லோகத்தில் சொல்றார், பரித்ராணாய சாதுனா வினாச்சாய துஷ்கிருதாம் தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய சம்பவாமி யுகே யுகே. பகவான் அவதரிப்பதற்கான காரணம் பக்தர்களை காத்து துஷ்டர்களை அழித்து தர்மத்தின் கொள்கைகளை மீண்டும் நிலைநிறுத்துவதற்காக நானே யுகந்தோறும் தோன்றுகிறேன். அப்போ பகவான் அவதரிப்பதற்கு காரணம் பக்தர்களை காத்து துஷ்டர்களை அழித்து தர்மத்தின் கொள்கைகளை நிலைநிறுத்துவதற்காக யுகந்தோறும் அவதரிக்கிறேன்னு இங்க பகவான் சொல்றார். அப்போ பகவான் நரசிம்மர் இந்த பூமிக்கு அவதாரம் பண்ணியிருக்காருன்னா இரண்யகசிபை வதம் பண்றதுக்காக இல்லை. அவர் இந்த பூமியில அவதாரம் பண்றதுக்கான முக்கிய காரணம் பக்தர்களை காப்பதற்காக. பக்தர்களை காக்கும் பொழுது சில அசுரர்கள் அவங்களா உயிரை மாச்சுக்கிறாங்க. அதுக்கு பகவான் காரணம் கிடையாது. அவருடைய அவதார நோக்கம் இந்த மாதிரி அசுரர்களை அழிக்கணும்ன்றது கிடையாது. நாம் இதை எப்படி அழகா புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஒருத்தர் என்ன பண்ணார், ஒரு பெரிய குளத்தை வெட்டினார். எதுக்காகன்னா அந்த குளத்திலிருந்து நிறைய பேர் பயனடையணுன்றதுக்காக. நிறைய பேர் பல தேவைகளுக்காக அந்த குளங்களை பயன்படுத்தி, அந்த குளத்தில் இருக்கிற நீரை பயன்படுத்தி அவங்க அவருடைய தேவைகளை பூர்த்தி பண்ணிக்கிட்டாங்க. அப்போ அந்த குளத்துல கூட, அந்த குளத்து பக்கத்துல சில காதல் ஜோடிகள் எல்லாம் கூட அங்க அந்த இடத்துல நேரத்தை பயன்படுத்தினாங்க. அவங்களுடைய நேரத்தை அங்க ஸ்பெண்ட் பண்ணாங்க. அப்போ இந்த காதலர், ஒரு காதலன் ஒரு காதலிக்குள்ள ஏதோ ஒரு கருத்து வேறுபாடு ஏற்பட்டு சண்டை வந்துடுச்சு. அந்த காதலி அந்த காதலனை விட்டு ஏதோ கோபமா திட்டிட்டு போயிட்டாங்க. இதனால இந்த காதலன் என்ன பண்ணார், அந்த குளத்துல விழுது தன்னுடைய உயிரை மாச்சிக்கிட்டார். இப்போ என்ன நம்ம சொல்லலாம், இவர் குளத்தை வெட்டினது இவர் உயிரை மாச்சிக்கிறதுக்குன்னு சொல்லலாமா? இல்லை. அவர் குளத்தை வெட்டின நோக்கம் அதிலிருந்து நன்மைகளை பிறர் எடுத்துக்கிறதுக்காக தான். ஆனா தன்னுடைய தவறான எண்ணத்தால ஒருத்தர் உயிரை மாச்சிக்கிட்டு இவர் குளம் வெட்டினதுனாலதான் இவர் இறந்து போயிட்டாரு அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. அந்த மாதிரி பகவான் நரசிம்மர், பகவானுடைய பற்பல அவதாரங்கள் இருந்தால் கூட பகவான் நரசிம்மருடைய அவதாரம் மேன்மையா கருதப்படுறது. பகவான் நரசிம்மர் இந்த பூமியில் அவதரிச்சது பிரகலாதுன்ற பக்தரை காப்பதற்காக, அவர் சொன்ன வார்த்தையை மெய்ப்பிப்பதற்காக. ஏன்னா இந்த இரண்யகசிபு பகவான் ஹரியின் நாமத்தை சொன்னதுனாலே துவேஷம் கொண்டு பிரகலாதர் இடத்துல பல கொடுமைகளை செய்தார். அப்போ இங்க இரண்யகசிபு பிரகலாதர் இடத்துல கேட்கிறார், நீ ஹரி ஹரி ஹரின்னு எந்த நேரமும் சொல்லிட்டே இருக்கிறியே, அந்த நரி எங்க இருக்கிறான்? எங்கே இருக்கிறான்? இந்த தூண்ல இருக்கானா? எங்க இருக்கிறான் சொல்லு அப்படின்னு கேட்கும்போது அவர் சொல்றார், தூணிலும் முலன், நீ சொல்ல சொல்லினும் முலன், எங்கு முலன் கண்ணன் அப்படின்னு சொன்னார். எல்லா இடத்துலயும் இருக்கிறார், எல்லா இடத்துலயும் இருக்கிறார். ஆனா இந்த தூண்ல பர்டிகுலரா இருக்கிறாரா அப்படின்னு சொல்லி இரண்யகசிபு கேட்கும்போது இருக்கிறார் அப்படின்னு பிரகலாதர் சொன்னார். அப்போ அவர் சொன்ன வார்த்தை உண்மைன்னு சொல்றதுக்காக பகவான் அந்த கம்பத்துக்குள்ள இருந்து கூட அவதரிக்கிறார். இதை திருவாய்மொழியில நம்மாழ்வார் சொல்றார், எங்கு முலன் கண்ணன் என்ற மகனை காய்ந்து இங்கு இல்லையால் என்று இரண்யன் தூண் புடைப்ப
அங்கு அப்பொழுதே அவ்வன் தோன்றிய என் சிங்க பெருமான் பெருமை ஆராயும் சீர்மைத்தே. அப்ப பகவான் அவதரிப்பது கருணையுடன் தன் பக்தர்களை காப்பதற்காகத்தானுங்க அவதரிக்கிறார். அப்போ இங்க யார் அழகு அப்படின்னா, பகவான் கூப்பிட்ட குரலுக்கு உடனடியா வந்து பக்தர்களை காக்கிறார் இல்லையா, அதுதான் அழகுன்னு சொல்லப்படுறது. அப்ப பகவானுடைய பற்பல அவதாரங்கள் இருந்தால் கூட இங்கு நரசிம்மரின் அவதாரம் மேன்மையாக கருதப்படுது. ஏன்னா இங்க ஆழ்வார் தன்னுடைய பாசுரத்துல அவர் என்ன சொல்றாருன்னா, அழகியான் தானே அறிவுருவம் தானே. பகவான் பற்பல அவதாரங்கள்ல யார் மிக மிக அழகானவர்னா நரசிம்மர் அப்படின்னு சொல்றார். இப்போ பகவானுடைய திருமாலினுடைய அவதாரங்கள் பார்த்தீங்கன்னா மச்ச, கூர்ம, வராக, நரசிம்ம, வாமன, பரசுராம, ராம அப்படின்னு பற்பல அவதாரங்கள் இருக்கு. அப்போ திருமலிசை பிரான் அவர் என்ன நினைச்சார் அப்படின்னா, இந்த அவதாரங்களுக்குள்ளே ஒரு அழகு போட்டி வைக்கலாம். அதுல யார் மிக அழகானவர் அப்படின்னு தேர்ந்தெடுக்கலாம் அப்படின்னு ஒரு போட்டி நிகழ்த்துறார். அப்படி பார்த்தீங்கன்னா பகவானுடைய மச்ச அவதாரம், கூர்ம அவதாரம், வராக அவதாரம் இவங்க எல்லாமே மிருக உருவத்துல இருந்ததுனால அவங்க அந்த போட்டிக்கு தேர்ந்தெடுக்கல. இங்க நரசிம்மர் மிருகத்தின் தலை இருந்தால் கூட ஆனா உடல் மனித உடலா இருந்ததுனால அவரை தேர்ந்தெடுத்தாங்க. அதன் பிறகு பரசுராமர், ராமர், கிருஷ்ணர், இப்படி வாமனர் எல்லாருமே அடுத்த சுற்றுக்கு தேர்ந்தெடுத்தாங்க. அதுல வாமன அவதாரம் பார்த்தோம் அப்படின்னா அவர் சின்ன காலை காட்டி அப்புறம் பெருசா இந்த உலகத்தை அளந்தார். அந்த மாதிரி உருவத்தை திடீர்னு வேறுபடுத்திடுவாரு, அதனால இவர் போட்டிக்கு அடுத்த ரவுண்டு கிடையாதுன்னு நிராகரிச்சிட்டார். அதுக்கு அடுத்தது பகவான் பரசுராமருடைய அவதாரம் பார்த்தா எப்பவுமே கோபமா இருக்கிறார், கையில கோடாரி எல்லாம் வச்சிருக்கிறார். அதனால அவரையும் அவர் நிராகரிச்சார். பலராமர், கிருஷ்ணர் ஒரு குடும்பத்துல ஒருத்தர் தான் வரணுன்றதுனால பலராமர் சரி என்னுடைய தம்பியே இந்த போட்டியில கலந்துக்கிட்டோன்னு விட்டார். இப்போ நரசிம்மர், ராமர், கிருஷ்ணர் இப்படி 3 பேரும் அந்த போட்டியில கலந்துக்கிட்டதாகவும் அதுல பகவான் நரசிம்மரே வெற்றி பெற்றதா சொல்றார். எப்படின்னா கிருஷ்ணரும் ராமரும் உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா ராமருடைய அழகு மையோ, மரகதமோ, மலைமுகலோ, மறிகடலோன்னு கம்பர் அப்படி வர்ணிச்சிருக்கிறார். அப்படி ராமருடைய அழகு எல்லாரையும் ஈர்க்கக்கூடியது. கிருஷ்ணர் அனைத்து கோபியர்களும் வசீகரிக்கிறார். அவருடைய கிருஷ்ணா அப்படின்னாவே அனைவரையும் வசீகரிக்கக்கூடியவர்னு பேரு. அப்படி இருக்கும்போது இங்கு நரசிம்மரை அவர் ஏன் தேர்ந்தெடுத்தார் திருமலிசை பிரான் அப்படின்னா, கூப்பிட்ட குரலுக்கு ஒரு பக்தன் என்ன பகவான் சொல்லியிருக்கலாம், இவர் கை காட்டுறதுனால நான் என்ன வரணுமா, நான் இங்கிருந்தே அசுரனை அழிச்சிடுறேன் அப்படின்லாம் கூட சொல்லியிருக்கலாம். ஆனா அவர் சொன்ன வார்த்தையை நிரூபிப்பதற்காக அவர் அந்த ஒரு கம்பத்துக்குள்ள இருந்து கூட தோன்றார். அப்படின்னா இது பக்தர்கள் மீது பகவான் வைத்திருக்கக்கூடிய அளவற்ற கருணையை காட்டுது. அப்போ இன்றைய அவதாரம் செய்த பகவான் நரசிம்மர் மிகவும் அழகு. அந்த அழகு என்ன அப்படின்னா, பக்தர்களுடைய குறைகளை போக்கி பக்தர்களை காப்பாற்றுவதற்காகத்தான் நரசிம்ம அவதாரமே என்பதை நாம் அங்கிருந்து புரிஞ்சுக்கிறோம். அப்படி இங்க பகவான் அவதரிச்சதை நாம தெரிஞ்சுக்கிட்டா நமக்கு என்ன நன்மை அப்படின்னா, பகவான் கிருஷ்ணர் கீதையில சொல்றார், ஜென்ம கர்ம சமே திவ்யம் யோகம் வேதி தத்வதக தியாக்வா தேகம் புனர்ஜென்ம நைதிமாம் ஏதிசோ அர்ஜுனா. பகவான் அவதரிக்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம், அவருடைய லீலைகளை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா மறுபடியும் இந்த உலகத்துல நம்ம பிறந்து நாம துன்பம் அடைய வேண்டிய தேவை கிடையாது அப்படின்றது இங்க கிருஷ்ணர் சொல்றார். அதே மாதிரிதான் இங்க பகவான் நரசிம்மரே சொல்றார். என்ன சொல்றார் அப்படின்னா, உன்னுடைய செயல்களையும் பிரகலாதர் இடத்துல சொல்றார். என்ன பிரகலாதர் எப்படி பகவானை தவிர வேற எதுவுமே கிடையாதுன்னு ஹரிபக்தியில உறுதியா இருந்தாரோ அதை இங்க சொல்றார். உன்னுடைய செயல்களையும் என்னுடைய செயல்களையும் அப்படி கூப்பிட்டதுக்கு உடனே பக்தர்களை காப்பாற்றினார் அல்லவா, அந்த செயல்களையும் எப்பொழுதும் ஞாபகத்தில் வைத்துள்ளவன்
இன்னைக்கு நமக்கெல்லாம் ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. பகவானை நினைச்சு அவருடைய செயல்களை நம்ம நினைக்கிறதுனால என்ன 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 பலன் நமக்கு கிடைக்கும்னா, உன்னால் செய்யப்பட்ட ஸ்தோத்திரங்களை பாடுபவனுமான ஒருவன். பிரகலாத ஸ்துதி. நம்ம நம்ம தொடர்ந்து படிச்சோம் அப்படின்னா, அது அவருடைய செயல்களை நம்ம நினைச்சோம்னா, காலப்போக்கில் கர்ம பந்தத்திலிருந்து விடுபடுவான் அப்படின்னு இங்க பகவான் நரசிம்ம தேவரே சொல்றார். அப்படி பகவானுடைய அவதார நோக்கம் அப்படி என்று சொல்லக்கூடியது பக்தர்களை காப்பதற்காகத்தானே தவிர அசுரர்களை அழிப்பதற்காக கிடையாது. இப்படி பக்தர்களை காப்பாத்தும் போது அவங்களா என்ன பண்றாங்க? அவங்களா மடிஞ்சு போறாங்க அப்படின்றத தான் நாம இங்க புரிஞ்சுக்கிறோம். மேலும் இந்த அற்புதமான நாள்ல அவர் அவதரித்த இடமான இந்த அகோபில க்ஷேத்திரம் நம்ம மனசளவுல இப்போ நாம எங்கெங்கேயோ இருந்தா கூட நம்ம மனதளவுல அவர் அவதரித்த இடத்துல நம்ம போய் அவரை நம்ம சேவிக்கிறதுன்றது நமக்கு மேலும் நம்ம கர்ம பந்தங்கள்ல இருந்து நமக்கு ஒரு விடுதலை கிடைக்கும். அப்படி இந்த அகோபில க்ஷேத்திரம் நாம அவ்வளவு எளிது இல்லை நாம போய் பார்க்கிறது. ஏன்னா அது காட்டுக்குள்ள இருக்கு. அது ஆழ்வார் சொல்றார். திருமங்கை ஆழ்வார் பெரிய திருமொழியில் என்ன சொல்றாருன்னா, சென்று காண்பதற்கு அரிய கோயில் சிங்கவேல் குன்றமே. அகோபிலத்தை தான் இங்க சிங்கவேல் குன்றம் அப்படின்னு சொல்றார். சென்று காண்பதற்கு அரிய கோயில், அவ்வளோ எளிமையா நம்ம போக முடியாது அப்படின்னு சொல்றார். அதுல நிறைய சிரமங்கள் இருக்கு. ஆனாலையும் நம்ம இப்போ மனதளவுல அங்க என்ன இருக்கு, நம்ம அப்படி போய் சேவிச்சோம்னா எதையெல்லாம் நம்ம பார்க்கலாம் அப்படின்றத நாம இந்த பகுதியில சேர்த்து பார்க்கலாம். இப்போ அகோபிலம், அங்க மேல் அகோபிலம், கீழ் அகோபிலம்னு 2 இருக்கு. இப்போ நம்ம இப்போ பார்க்கறது கீழ் அகோபிலம். இப்போ கீழ் அகோபிலத்துல 5 கோயில்கள் இருக்கு. யோகானந்த நரசிம்மர், சத்திரவட நரசிம்மர், காரஞ்ச நரசிம்மர், பாவன நரசிம்மர், பார்கவ நரசிம்மர், இப்படி 5 கோயில்கள். மற்றும் பகவான் ஸ்ரீனிவாச பெருமாள் அவரால பிரதிஷ்டை செய்யப்பட்ட அகோபில மட நரசிம்மர்னு மொத்தம் 6 கோயில்கள் இருக்கு கீழ் அகோபிலத்துல. இப்ப இங்க யோகானந்த நரசிம்மர், அதாவது இரண்யனை வதம் பண்ண பிறகு பிரகலாதருக்கு யோக வித்யா சொல்லிக் கொடுப்பதற்காக பகவான் அங்கு இப்படி யோகா இந்த இந்த பொசிஷன்ல யோகா ஆனந்த நிலையில இங்க பிரகலாதருக்கு அந்த வித்தைகளை சொல்லி கொடுக்கிறார். அதுதான் யோகானந்த நரசிம்மர் இப்படி இருக்கிறார். அதை நாம பார்க்கலாம். அதுக்கு அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா சத்திரவட நரசிம்மர். சத்திரவட நரசிம்மர் அதாவது இரண்யனை வதம் செய்த பிறகு அவர்களுடைய கோபத்தை தணிப்பதற்காக ஆஹா ஊஹு அப்படின்னு சொல்லக்கூடிய கந்தர்வர்கள் என்ன பண்ணாங்க, பாடல்களை பாடும் பொழுது அவர் தாளம் போடுறார். அவருடைய கைகளை நீங்க பார்க்கலாம். அப்படி தாளம் போடக்கூடிய பொசிஷன்ல இருக்கிறார். அவர் சத்திரவட நரசிம்மர். அவருடைய தரிசனத்தை நம்ம எடுக்கலாம். சரி, இதுதான் இங்க சத்திரவட நரசிம்மருடைய கோயில். நம்ம இது கூட நம்ம பார்க்கலாம். அதன் பிறகு காரஞ்ச நரசிம்மர், அதாவது ஹனுமன் அங்க தவம் இருந்து ராமநாமத்தையே ஜெபிச்சுட்டு இருக்கார். அப்பொழுது அந்த இடம் நரசிம்ம க்ஷேத்திரம். அதனால அந்த இடத்துல நரசிம்மர் காட்சி கொடுக்கிறார் அனுமனுக்கு. ஆனா எத்திர ரகுநாத கீர்த்தனம், எத்திர ரகுநாத கீர்த்தனம்னு எப்பொழுதும் ராமநாமத்தையே சொல்லிக்கொண்டு ராம உருவத்தையே மனதில் தியானம் செய்து கொண்டு இருக்கிற அனுமனுக்கு நரசிம்மருடைய உருவம் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு. அப்போ அவர் மறுபடியும் ராமநாமத்தை ஜெபிச்சுட்டு இருக்கிறார். பகவான் ராமரை நினைத்து கொண்டு இருக்கிறார். அப்படி இருக்கும்போது அனுமனுக்கு நரசிம்மர் காட்சி கொடுத்து பாருங்க, ஒரு கையில வில் வச்சிருக்கிறார். நானே தான் ராமர் என்று அவருடைய 3வது கண் மூலியமா ராமருடைய உருவத்தையும் காட்டுகிறார். இவர் காரஞ்ச நரசிம்மர், ஹனுமனுக்கு காட்சி கொடுத்தவர். அதுக்கு அடுத்தது நாம பார்த்தோம்னா இங்க பரசுராமர், அகோபில க்ஷேத்திரத்துக்கு பரசுராமர் வந்திருக்கிறார். பரசுராமருக்கு இரண்யனை வதம் செய்த அந்த ஒரு காட்சியை அவர் காட்டியிருக்கிறார்.
பார்கவ நரசிம்மர். பரசுராமர் தான் பார்கவர் சொல்றோம். பார்கவ நரசிம்மர். இங்கு பார்கவ தீர்த்தம்னு இருக்கு. அது கூட நம்ம பார்க்கலாம். மேலும் தச அவதாரங்கள் நீங்க வந்து இங்க பாத்தீங்கன்னா இங்க பின்னாடி வந்து எல்லா அவதாரத்தையும் இங்க காட்டப்பட்டிருக்கு. பார்கவ நரசிம்மர், இது பார்கவ தீர்த்தம். அதன் பிறகு அவர் அவதார நிலையை முடிக்கும் பொழுது பாவன நரசிம்மர், அதாவது செஞ்சிலட்சுமி தாயார தன் திருமடியில அமர்த்தி அவர் காட்சி கொடுக்கிறார். பவநாசினி நதி இருக்கு, நம்மளுடைய அனைவருடைய பாவங்களையும் போக்கக்கூடிய அந்த பாவன நரசிம்மர் லக்ஷ்மி தாயாரோட காட்சி கொடுக்கிறார். இது வந்து கீழ் அகோபிலம். இங்க வந்து நம்ம 5 நரசிம்மர் மற்றும் அகோபில நரசிம்மர் நாம பார்ப்போம். அது சீனிவாச பெருமாள் பகவான் ஸ்ரீனிவாசன் திருப்பதியில் இருக்கார் இல்லையா, அவரால பிரதிஷ்டை செய்யப்பட்ட நரசிம்மர் நம்ம பார்க்கணும். அகோபில நரசிம்மர் பார்க்கிறோம். அகோபிலம் மட நரசிம்மர். அதன் பிறகு மேல் அகோபிலம். மேல் அகோபிலத்துல குகைக்குள்ள நரசிம்மர் இருக்கார், அகோபில நரசிம்மர். அதன் பிறகு குரோத நரசிம்மர் வராக பெருமாளாக, வராக நரசிம்மராக காட்சி கொடுக்கிறார். மாலூல நரசிம்மர் தாயார் தன் மடியில் அமர்ந்து கருடன் மீது அமர்ந்து கொண்டு காட்சி கொடுக்கிறார். அதுதான் அங்க விசேஷம். அதன் பிறகு இறைவனை வதம் செய்த அந்த ஜுவால நரசிம்மராக மேல், இந்த மாதிரி 4 நரசிம்மராக மேல் அகோபிலத்துல காட்சி கொடுக்கிறார். அப்ப நம்ம கீழே இருந்து மேல் அகோபிலம் போறதுக்கு ஒரு 15-20 நிமிஷம் ஆகும். மேல் அகோபிலத்திலிருந்து நம்ம கண்டிப்பா நடந்துதான் போய் ஆகணும். அங்க பாத்தீங்கன்னா இந்த மாதிரி அற்புதமான பகவான் லீலை செய்த இடங்கள் இருக்கு. இங்க அகோபில நரசிம்மர் முதல்ல நம்ம மேலோகோபிலத்துல போன உடனே முதல்ல ஒரு கோயில் நமக்கு வரும். இது வந்து குகைக்குள்ள அகோபலம், அகோபிலம்னா குகைக்குள்ள இருக்கக்கூடிய பகவான். இங்க இருக்கக்கூடிய நரசிம்மர் எல்லாருமே சுயம்பு, தான் தோன்றிய நரசிம்மராக தான் காட்சி கொடுக்கிறார். தான் தோன்றிய விக்கிரகம். அப்படி இரண்ய வதம் முடிச்சு தேவர்களுக்கும் கருடனுக்கும் காட்சி கொடுத்த அந்த இடம்தான் அகோபில நரசிம்மர். மேலும் இந்த இடத்துல சீதையை ராமர் தேடிட்டு போகும்போது இந்த நரசிம்மரை அவர் தொழுததாக ஸ்தல புராணங்கள் கூறுகிறது. மேலும் ஆதிசங்கரர் தன்னுடைய கையை இழந்த போது இந்த நரசிம்மரை பிரார்த்தனை செய்துதான் கரவலம்ப ஸ்தோத்திரம் அதை வந்து அவர் ஏற்றி தன் கரத்தை மீட்டார் என்று சொல்லப்படுகிறது. அதுக்கு ஒரு உதாரணமா இங்க ஸ்ரீ சிவலிங்கத்தை பகவான் சிவபெருமானுடைய அந்த சிவலிங்கத்தையும் சுதர்சன சக்கரத்தையும் இங்கு நிறுவியதும் நம்ம வந்து இந்த அகோபில நரசிம்ம கஷேத்திரத்துல நம்ம அகோபில நரசிம்மர் இடத்துல நாம பார்க்கலாம். ஸோ மேலும் அங்கிருந்து நம்ம கொஞ்ச தூரம் ஒரு 1 கிலோமீட்டர் அப்படி நம்ம போனோம் அப்படின்னா அங்க வராக நரசிம்மர், இங்க வராகர் தெரியும், நரசிம்மர் தெரியும். இது என்ன வராக நரசிம்மர் அப்படின்னா, பகவான் நரசிம்ம அவதாரம் எடுத்துட்டு இருக்கார். ஆனா இதுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா பிரம்மா கொடுத்த வரம் ஒரு காரணமா இருந்தது. ஏன்னா இந்த இரண்யகசிபு நான் எதனாலையும் மரணம் வரக்கூடாது அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது அப்படியெல்லாம் கொடுக்க முடியாது, வேற ஏதாச்சும் கேளும் போது பகல்ல கூடாது, இரவுல கூடாது, வெளியில கூடாது, உள்ள கூடாது, ஒரு மிருகத்தால கூடாது, மனிதர்களால கூடாது, உயிருள்ள ஆயுதத்தால கூடாது, உயிரற்ற ஆயுதத்தால கூடாது அப்படின்னு சொல்லி இப்படி மேலையும் கூடாது, கீழையும் கூடாது, இப்படி எதனாலையும் எனக்கு மரணம் வரக்கூடாது அப்படின்னு சொல்லி வரத்தை இரண்யகசிபு பிரம்மா கிட்ட கேட்கிறார். ஸோ பிரம்மாவும் கொடுத்துட்டார். இப்போ பகவான் வந்து சரி பிரம்மா கொடுத்தா கொடுக்கட்டும் அப்படியெல்லாம் கிடையாதுன்னு சொல்லியிருக்கலாம். ஆனா பிரம்மா சொன்ன வார்த்தையை படியே தன் உருவத்தை மாற்றி கொண்டு அவர் என்ன பண்றார், இரண்யனை வதம் பண்றார். அப்படி இங்க வந்து இரண்யனை வதம் பண்ணும்போது அவர் என்ன கேட்டார், மேலையும் கூடாது கீழையும் கூடாதுன்றதுனால தன் தொடை மீது வைத்து என்ன பண்ணார், இரண்யனை வதம் பண்ணார். ஒரு உயிருள்ள ஆயுதமும் கூடாது, உயிரற்ற ஆயுதமும் கூடாதுன்னும் போது நகத்தால கிழிக்கிறார். ஏன்னா நகத்துக்கு உயிர் இருக்குன்னு சொல்ல முடியாது, உயிர் இல்லைன்னு சொல்ல முடியாது. ஏன்னா கட் பண்ணும்போது நமக்கு வலிக்கிறது கிடையாது, ஆனா வளருது. அதனால நகத்தால் இரண்யனை வதம் பண்றார். அதே மாதிரி மனிதனாலும் கூடாது, மிருகத்தாலும் கூடாதுன்றதுனால நரன் கலந்த சிங்கமாக, அதாவது மிருகத்தினுடைய தலை, சிங்கத்தினுடைய தலையும் மனித உடலையும் எடுத்துட்டு அவர் என்ன பண்றார், இரண்யனை வதம் பண்றார்.
அதே நேரத்தில் உள்ளும் கூடாது வெளியும் கூடாதுன்றதுனால அந்த நிலப்படி அந்த வாசப்படியில், அதாவது அந்த என்ட்ரன்ஸ் டோர் அந்த இடத்துல தான் உட்காந்து இறைவன் என்ன பண்றார், அவர் வதம் பண்றார். இப்படி இவர் கேட்ட வரத்துக்கு தகுந்த மாதிரி எல்லாம் தன்னை மாற்றிக்கொண்டு பகவான் ஒரு பக்தர் கொடுத்த வரத்தை கூட அவர் அனாவசியமா எடுத்துக்காம, அலட்சியப்படுத்தாம, அதன்படியே இறைவனை அவர் வதம் பண்ணார். இருந்தாலும் இப்போ இந்த வதம் எல்லாம் முடிஞ்ச பிறகு பிரம்மாவால நரசிம்மர் கிட்ட போறதுக்கு பயமா இருக்கு. அதனால அந்த நடுக்கத்துல என்ன பண்ணிட்டார், அவர் தன்னுடைய கையில இருந்த வேதம் அந்த அதை விட்டுட்டார். ஆனா வேதத்தின் மூலியமா தான் இந்த படைப்பு நடக்குது. வேதத்தின் மூலியமா தான் நமக்கு பகவானை பத்தி எல்லாம் தெரிஞ்சுக்க முடியும். அப்படி அந்த வேதம் என்னாச்சு, பாதாள லோகத்துல விழுந்துருச்சு. அப்போ எல்லாரும் போய் அவர்கிட்ட பிரார்த்தனை பண்றாங்க. இது கொஞ்சம் பிரம்மா உட்பட எல்லாரும் போய் பிரார்த்தனை பண்றாங்க. இத மீட்டு குடுக்கணும். அப்போ நரசிம்மர் அ வராக அவதாரத்தை எடுத்து வராக அவதாரத்தை எடுத்து அவர் என்ன பண்ணார், பாதாள உலகத்துக்கு போறார். என்னங்க இது? அதுக்கு நரசிம்மராவே போயிருக்கலாமே. எதுக்கு வராக அவதாரத்த அவர் எடுக்கணும்? அப்படின்னு சொன்னா, அதாவது அவர் வராக அவதாரம் எடுப்பதற்கான காரணம், அதாவது வராகம் அது தண்ணிக்குள்ளேயும் போகும், நிலத்திலயும் போகும், சேத்துக்குள்ளேயும் போகும். அப்படி வராக அவதாரம் பண்ணி அந்த எனது வேதத்தை மீட்டு மறுபடியும் கொண்டு வரார். இப்படி வராக நரசிம்மராக காட்சி கொடுத்த இடம் தான் வராக நரசிம்மர் நம்ம பார்க்கலாம். ஸோ அங்கிருந்து லக்ஷ்மி தாயாரோட இப்போ பிரம்மா போயிட்டு சரி அந்த வேதத்தை கொடுங்கன்னா, இல்ல இல்ல நான் ரெஸ்பான்சிபிலிட்டியா நீ ஒழுங்கா பார்த்துக்க மாட்டேங்கிற, தொலைச்சிட்ட. அதனால நான் லக்ஷ்மி தாயார்கிட்ட கொடுக்குறேன்னு சொல்லி, அது பக்கத்திலேயே அங்கிருந்து ஒரு கொஞ்சம் தூரத்துல போனோம் அப்படின்னா, அங்க மாலோல நரசிம்மர். அங்க தான் அவர் லக்ஷ்மி தாயாரோட சேவை கொடுக்குறார். அது மட்டும் இல்லாம, அவரு இங்க என்ன விசேஷம் அப்படின்னா, கருடன் மீது அமர்ந்து கொண்டே காட்சி கொடுக்கிறார். எதுக்குன்னா, உடனடியா போய் பக்தர்களை காப்பாத்தணும். அப்போ வாகனத்துல ரெடியா உட்கார்ந்துட்டா போக முடியும் இல்லையா? அதனால அவரு கருடன் மீது அமர்ந்து கொண்டு எப்பொழுதுமே காட்சி கொடுக்கிறார். இப்படி மாலூல நரசிம்மர் அங்க இருக்கிறார். ஸோ மாலூல நரசிம்மருடைய அடுத்த விசேஷம் என்ன அப்படின்னா, இங்க நவ நரசிம்மர் 9 நரசிம்மர் இருக்கிறாங்க. அதுல யாருடைய விக்கிரகத்தை உற்சவ மூர்த்தியா வைக்கணும்னும் போது, மாலூல நரசிம்மர் அவருடைய அ விக்கிரகம் தான் உற்சவ மூர்த்தியா வைக்கப்பட்டிருக்கு. அப்படி மாலூல நரசிம்மர். அதுக்கு மேல நாம பார்த்தோம் அப்படின்னா, ஜுவால நரசிம்மர். அது பகவான் அவதாரம் செய்த இடம். இறைவனை வதம் செய்த இடம். அது நம்ம இங்க பார்க்கலாம். இது மாலூல நரசிம்மர். இது மாலூல நரசிம்மர் கோயிலுக்கான கோயில் நாம இங்க பார்க்கிறோம். இது அதற்கு பின்னாடியே மாலூர் நரசிம்மருக்கு பின்னாடியே பிரகலாதருடைய பாடசாலை. பிரகலாதர் அந்த இடத்துல பாடம் கத்துக்கின இடம் இருக்கு. அங்க பிரகலாத் கேவ்ன்னு சொல்லி அவரு மேல மலை மேல இருந்து தள்ளி விட்ட இடம் இந்த இடத்துல இருக்கு. இதையும் நாம தரிசனம் பண்ணலாம் அகோபிலத்துல. மேலும் இங்கிருந்து நாம கொஞ்ச தூரம் மேல நடந்தோம் அப்படின்னா, இதுதான் அ அ ஜுவால நரசிம்மர். பார்த்தீங்க அப்படின்னா, இங்க ஜுவால நரசிம்மர் அவருடைய 8 கரங்கள நீங்க இங்க பார்க்கலாம். இங்க பார்த்தீங்கன்னா, 2 கரங்களால, ஒரு கரத்தால பகவானுடைய திருக்கரங்களால இரணியகசிபுவுடைய கால பிடிச்சிருக்கிறார். இன்னுடைய கரத்தால அவருடைய தலைய பிடிச்சிருக்கிறார். இன்னும் 2 கரங்களால அவருடைய குடல உருவி மாலையா போட்டுன்ருக்கிறார். மேலும் 2 கரங்கள்ல சங்கு சக்கரம் இப்படி வச்சிருக்கிறார். இந்த மாரி அ பகவான் 2 கரங்களால அவர் வயித்த கிழிக்கிறார். இப்படி 8 கரங்கள்ல இங்க காட்சி குடுக்கிறார். இங்க நீங்க பார்த்தீங்கன்னா, இங்க கருடன் இங்க இருக்கிறார். சரி அவரு வதம் பண்ண அப்புறம், இறைவனை வதம் செய்த பிறகு, அவருடைய கைகளை அ அ வாஷ் பண்ண இடம். அ பார்த்தீங்கன்னா, ரத்த குண்டு அப்படின்னு சொல்லி இங்க பக்கம் ஒரு சின்னதா ஒரு நீர்நிலை இருக்கு. இந்த இடத்துல தான் அவர் கைகள கழுவினதா இங்க சொல்லப்படுறது அந்த இடம் இருக்கு. மேலும் இந்த இடத்துல தான் இங்க மிக உன்னதமான அந்த மந்திரம் உக்ரம், வீரம், மகாவிஷ்ணும், ஜலந்தம் சர்வதோமுகம், நரசிம்மம் பீஷணம் பத்ரம், மிருத்யோர் மிருத்யும் நமாம்யகம்னு சொல்லக்கூடிய உக்ரம் பகவான் அந்த ஸ்தம்பத்திலிருந்து வெளியே வரும்போது பக்தர்களை காப்பாற்றும். ஏன்னா கோபம் ன்றது பக்தர்களை காப்பதற்காகத்தான். பகவானுக்கு கோபம் கிடையாது. அவர் சாந்தாகாரம்.
புஜகசயனம், கமலநயனம் சொல்லக்கூடிய சாந்த ஸ்வரூபி. ஆனா இவர் கோபப்படுவதற்கான காரணம் ஒரு பக்தருக்கு துன்பம் ஏற்படுறதே அப்படின்றதுதான் அப்போ இங்க உக்ரம். அதனால அந்த ஸ்தம்பத்திலிருந்து வெளியே வரக்கூடிய நிலையை நாம இங்க இங்க இந்த விக்கிரகம் இங்க இருக்கு நாம பார்க்கலாம். அங்கிருந்து வந்த பிறகு இந்த விக்கிரகம் இங்க இரண்யனை இரண்யகசிபுவை துரத்திட்டு போறார். அதை நம்ம பார்க்கலாம். உக்ரம் வீரம். அதற்கு பிறகு அங்க பக்கத்துல மகாவிஷ்ணு அவர் சங்கு சக்கர கதாபத்மத்தோட காட்சி கொடுக்கிறார். அவர் வேற யாரும் இல்லை, மகாவிஷ்ணு தான் அப்படின்றது இங்க சொல்லப்படுறது. மேலும் இங்க இரண்யனுடைய வயிறை கிழித்து அவரை வதம் செய்கிறார். அவர்கிட்ட இருக்கக்கூடிய அசுரத்தன்மையை அளிக்கிறார். அப்படி உக்ரம் வீரம் மகாவிஷ்ணு ஜலந்தம் சர்வதோமுகம் நரசிம்மம் பீஷணம் பத்ரம் மிருத்யோர் மிருத்யும். அப்படின்னா பகவான் பயத்துக்கே பயத்தை கொடுக்கக்கூடியவர்கள், இறப்புக்கே இறப்பை கொடுக்கக்கூடியவர் அப்படின்னு சொல்லக்கூடியது. அப்படி சென்றைய அவதாரம் பகவான் நரசிம்மர் அவதரிப்பதற்கான முக்கிய காரணம் பக்தர்களை காப்பதற்காகத்தான், பக்தர்களுடைய பயத்தை போக்குவதற்காகத்தான். அதனால இன்றைய அருமையான இந்த நாளில் நாம் பகவான் நரசிம்மரை நினைச்சு நாம் அவருடைய லீலைகளை நாம் கேட்டோம் அப்படின்னா, அவர் அவதரித்த இடத்துல நம்ம மனசை பதிச்சோம் அப்படின்னா, நம்மளுடைய நம்ம கிட்ட இருக்கக்கூடிய இரண்யகசிபுக்கு இருக்கக்கூடிய குணங்கள், காமம், குரோத, மோக, லோப, மதம், ஆச்சரியன்னு சொல்லக்கூடிய தீய எண்ணங்களை நம்ம ஹிருதயத்திலிருந்து பகவான் நரசிம்மர் எடுத்துடுறார். மேலும் அதுக்கு மேல நம்ம பார்த்தோம் அப்படின்னா, இங்க உக்ரஸ்தம்பம் இருக்கு. உக்ரஸ்தம்பம்னு இருக்கு இந்த இடத்துல. இந்த இடத்துல தான் அவதரிச்சதா சொல்லப்படக்கூடிய இடம். நம்ம எல்லாரும் மனதால பிரார்த்தனை பண்ணிக்கலாம். இந்த அற்புதமான நாள்ல பகவான் நரசிம்மர் நமக்கு மேன்மையான அவருடைய கருணையின் மூலம் நம்ம கிட்ட இருக்கக்கூடிய தீய குணங்கள் எல்லாத்தையும் போக்கிட்டு நம்ம பகவானை அறிநாமத்தை ஜபிச்சு அவரை அடையக்கூடியதுக்கான வாய்ப்பும் சூழ்நிலையும் அமைச்சு கொடுக்கணும் நம்ம வேண்டிக்கலாம். இந்த மாதிரி அஹோபில க்ஷேத்திரம் ரொம்ப ரொம்ப மேன்மையான க்ஷேத்திரம். இந்த மாதிரி ஜென்ம கர்ம சமய திவ்யம், இப்படி பகவானுடைய லீலைகள், அவர் அவதரிச்ச இடம், அவர் அவதரிப்புக்கான காரணங்கள் எல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா இயல்பாகவே பகவான் மீது நமக்கு அன்பு ஏற்படும். அதனால நம்மளுடைய பூர்வ ஜென்ம பாவங்கள், கர்மா, அது எல்லாமே நம்மளுடைய தீய கர்மாக்கள் எல்லாமே அழியறதுக்கு ஒரு மிகப்பெரிய வாய்ப்பா இருக்கும். கண்டிப்பா இந்த பகுதி உங்களுக்கு வாழ்க்கையில கண்டிப்பா உதவியா இருக்கும்னு நினைக்கிறேன். சப்போஸ் அங்க போக முடியாதவங்க, நீங்க போகணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னு சொன்னா, இங்க ஒரு 15 வருடமா ஸ்ரீ பார்த்தசாரதி சங்கீர்த்தன் கேரவான்னு சொல்லி இங்க பக்தர்கள் ரெகுலரா அங்க யாத்திரை கூட்டிட்டு போய் அங்க பக்தர்களுக்கு பகவானுக்கு அர்ப்பணிச்ச பிரசாதம், ஹரிநாம சங்கீர்த்தனம், ஸ்தல புராணங்கள் எல்லாம் சொல்லி கூட்டிட்டு போறாங்க. இதை பத்தியான விஷயங்கள் அடுத்த ஒரு வகுப்புல உங்களுக்கு சொல்றேன். ஹரே கிருஷ்ணா. நன்றி டிவோட்டீஸ். தேங்க்யூ.